கலாச்சார சீரழிவு மாதிரி படம் எடுக்கிறாங்களா, அதை விட ஆபாச படம் எவ்வளோ மேல் சார். இருக்கிற மக்கள் சீரழிக்கிற மாதிரியும் படம் எடுக்கிறது அது நம்ம கலைக்கு பண்ற துரோகம். என் காதலி உன் மனைவி ஆகலாம், உன் மனைவி என் காதலி ஆக முடியாது. ஆனா இப்ப கல்ச்சர் எப்படி இருக்கு? சினிமா கல்ச்சரை மாத்துறாங்க. தயவு செய்து நம்மளுடைய கல்ச்சரை மாத்தாதீங்க. பொழப்புக்காக வயிற்று பொழப்புக்காக எதாவது சொல்லி படத்தை எடுக்கிற விட நாட்டு நல்லது செய்யணும். ஆகஸ்ட் 25, 2023 அன்னைக்கு அவர் கூப்பிட்டாரு. நான் சொல்லிட்டேன் நான் வரமாட்டேன் அப்படின்னு. இல்லை நீங்க கண்டிப்பா வந்து நடிக்கணும் அப்படின்னு. ஆகஸ்ட் 25 கேப்டன் பிறந்த நாள் அன்னைக்கு 2023. நான் சொன்னேன் சார் நான் வரலங்க அப்படின்னு. இல்லை நீங்கள் கண்டிப்பாக அந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன் 2 மணிக்கு மேலே நான் வரேன் அப்படின்னு. தலைவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு 2 மணிக்கு தான் நாங்கள் போய் நடித்தேன். என் வாழ்க்கையில் இந்த படம் மறக்கவே முடியாது. இப்போ இயக்குனர்கள்லாம் நம்ம பார்க்குறோம், நம்ம இயக்குனர்களை புதுசாக வந்த இயக்குனர்கள்லாம் பார்க்குறோம். ஒன்றுமே தெரியாமல் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு அதை கொண்டு போய் காட்டிட்டு அப்புறமா வந்து டைரக்டர் ஆகிட்டு அதை ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட்டாகவே சொல்கிறாங்க. எனக்கு முதல் படம் எடுக்கும்போது ஒன்றுமே தெரியாது, நான் ஒரு பஸ்ஸு டிரைவர் மாதிரி பின்னாடி இருந்து எல்லாம் பஸ்ஸை தள்ளி விட்டாங்க அப்படின்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போ கல்ச்சரையே மாற்றுறாங்க, சினிமா கல்ச்சரையே மாற்றுறாங்க. அந்த 7 நாட்கள்னு ஒரு படத்தில் பாக்யராஜ் சார் லவ் பண்ணுற அந்த அம்பிகா மேடத்தை ராஜேஷ் அவர் டாக்டர் கல்யாணம் கட்டிக்குவார். கிளைமாக்ஸில் ஒரு டயலாக் சொல்லுவார் அவர், என் காதலி உன் மனைவி ஆகலாம், உன் மனைவி என் காதலி ஆக முடியாது. ஆனால் இப்போ கல்ச்சர் எப்படி இருக்கு? சினிமா இப்போ வந்து லேட்டஸ்டாக ஒரு படம் பார்த்தோம், ஆனால் அதைத்தான் ரசிக்கிறாங்க, கல்ச்சரை மாத்துறாங்க. தயவு செய்து நம்மளுடைய கல்ச்சரை மாத்தாதீங்க. ஏன்னா நமக்குன்னு சினிமாவுக்குன்னு தமிழ் சினிமாவுக்குன்னு ஒரு வெயிட் இருக்கு. அதனாலதான் இப்ப வந்து படங்கள்லாம் காந்தாரா மாதிரி வேற மாதிரி லெவல்ல ஓடிக்கிட்டு இருக்கு. தமிழ் சினிமா ஏன் அப்படி பாதிப்பு ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி கதைகள், இந்த மாதிரி கலாச்சார சீரழிவு தான். தயவு செய்து தயாரிப்பாளர்கள் நம்மளுடைய கல்ச்சரை பேஸ் பண்ணி படம் எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். பொழப்புக்காக வயிற்று பொழப்புக்காக எதாவது சொல்லி படத்தை எடுக்கிற விட நாட்டு நல்லது செய்யணும், நாட்டுக்கு ஒற்றுமை உண்டாக்கணும், நாட்டில் ஒரு விழிப்புணர்வு உண்டாக்கணும். அவன் தான் நல்ல கலைஞன், முதல்ல நல்ல கலைஞனாக இருக்கணும் முதல்ல. அப்புறம் டைரக்டராக சம்பாதிக்கிறவங்க அடுத்த விஷயம். நீங்கள் லவ் ஸ்டோரி எடுக்கலாம், காமெடி படம் எடுக்கலாம், ஆக்ஷன் படம் எடுக்கலாம், எமோஷனல் படம் எடுக்கலாம், த்ரில்லர் படம் எடுக்கலாம், பேய் படம் எடுக்கலாம், ஜாதி படம் எடுக்கலாம். எந்த படம் எடுத்தாலும் சரி நோக்கம் நல்லதாக இருக்க வேண்டும், நோக்கம் நல்லதாக இருக்க வேண்டும். சொல்கிற கருத்து நல்ல கருத்து சொல்லணும். நீ காமெடியாடு, ஆனால் அதில் கருத்து நல்லா இருக்கணும். ஆக்ஷன் மட்டும் இருக்கலாம், அதில் கருத்து நல்லா இருக்கணும். என்ன மக்களுக்கு சொல்கிற விஷயம் நல்ல விஷயமா இருக்கணும், படமாக இருக்கணும். அது இருக்கிற மக்கள் சீரழிக்கிற மாதிரியும் படம் எடுக்கிறது அது நம்ம கலைக்கு பண்ற துரோகம். மக்கள் ஒற்றுமை உண்டாக்குறதுக்காக நம்ம ஒரு கதையை எடுத்துட்டோம்னா அது கலை சேவை, மக்களுக்கான சேவை. மக்களுக்குள்ள வன்முறையும் மக்களுக்குள்ள ஒரு காழ்ப்புணர்ச்சியும் மக்களுக்கு திருப்பி பிரிவினையும் பண்ற மாதிரி பண்ணா அது கலைக்கு பண்ற துரோகம். அது நான் ஒன்று சொல்றேன், இந்த கலாச்சார சீரழிவு மாதிரி படம் எடுக்கிறாங்களா, அதை விட ஆபாச படம் எவ்வளோ மேல் சார், செக்ஸ் படம் எவ்வளோ மேல் சார். கலாச்சார சீரழிவு உண்டாக படம் எடுக்கிறத விட நீங்கள் காமத்தை மையமாக வச்சு படம் எடுத்துருங்க. ஏன்னா அங்கே கொடுத்துருவான் எங்காலு சென்சார், அங்கே இளைஞர்கள் மறுக்கப்படுவாங்க. செக்ஸை விரும்புகிறவன் போய் பார்ப்பான், காமத்தில் விரும்புகிறவன் போய் பார்ப்பான், படமாக போயிடும். ஆனால் நாங்கள் பொதுவாக படம் நடித்து உள்ளே வந்து நல்ல படம் நடித்து உள்ளே வந்து நீங்கள் கலாச்சார சீரியல் உண்டு பண்ணால் தயவுசெய்து அந்த மாதிரி வியாபாரியாக இருக்காதீங்க. ஒரு நல்ல விஷயம். இது வந்து திருல மூவிங்கிறாங்க, திருல மூவினாலும் அது நல்ல விஷயம் சொல்கிறாரு. பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும், இன்றும் பெண்களுக்கு பலாத்காரத்தில் பாதிக்கப்படுறாங்க,
அதை ஒழிக்க வேணும், அதுக்கு ஒரு குரலின் அடிப்படையில் ஒரு கதை வச்சிருக்கிறார். அப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்றது நல்ல விஷயம் தானே. அப்போ ஒரு நல்ல கருத்தை நீங்கள் ஆக்ஷனாக சொல்லுங்கள், த்ரில்லராக சொல்லுங்கள், என்னோட சொல்லுங்கள், நல்ல கருத்தை சொல்லி தொலைங்க முதல்ல. சொல்லுங்கள் முதல்ல. பணம் சம்பாதிக்கிற ஏதாவது பண்ணிட்டு போகிறதுக்கு எத்தனையோ தொழில் இருக்குது முதல்ல. அந்த வகையில் நான் சங்கர் சாரதியை ரொம்ப பாராட்டுறேன். ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துகிட்டு அதை திருவிழா சொல்லியிருக்காரு. ஒரு ஆன்மீகவாதி, சாமி நம்புகிறவர், பக்திமான் நல்ல விஷயம்தான் சொல்லுவார். அந்த அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. வள்ளுவன் பட குரூவுக்கு வந்துட்டு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல ஒரு பொலிட்டிக்கல் கலந்த ஒரு சோஷியல் மெசேஜ் இந்த படத்தில் வந்துட்டு டைட்டில்லேருந்தே ஆரம்பிக்குது தெரியுது. இந்த படத்தோட நட்பு ரீதியாக இவர் எனக்கு கதை வந்து சொன்னார். ஆக்சுவலாக எனக்கு அந்த டைமில் என்னோட கமிட்மெண்ட்ஸ்லாம் இருந்ததுனால ஒரு சில விஷயங்கள் காரணங்களால் என்னால் பண்ண முடியல அந்த படத்தை. பட் எனிவேஸ், விஷிங் த டீம் ஆல் த பெஸ்ட். அண்ட் இந்த படத்தோட டிஓபி ஆக்சுவலாக வந்துட்டு எங்கூட 3 படம் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக நாங்கள் எங்களோட ஜேர்னி காளிதாஸ்லேருந்து ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் மிரல்னு ஒரு படம் பண்ணோம். இப்போ காளிதாஸ் 2ஓட டிஓபி பார்த்தீங்கன்னா அதே சுரேஷ் தான். ஸோ நல்ல டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. அஸ்வத் மியூசிக் டைரக்டர். எல்லாமே ரொம்ப கிளியர் கட்டாக ஒரு அழகான ஒரு நீட்டான ஃபிலிம் வெளியில் வந்தால் ஜனங்க அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய எல்லா அம்சங்களும் இந்த படத்தில் இருக்குது. ஸோ சங்கர் சார், விஷிங் யூ ஆல் த பெஸ்ட். அண்ட் டு ஆல் த ஆக்டர்ஸ், ஆஷ்னா, கோமல் அண்ட் சேத்தன், ஐ நோ நான் உங்களையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ இவர் வந்துட்டு தெலுங்கு, தமிழ் மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ இது தமிழில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக்காக இருக்கணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ சார். விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் நான் சொல்கிறேன். நான் கோயம்பேடு மார்க்கெட்டில் ஹோட்டல் வச்சுருந்தேன். சரிங்களா? நைட் ஆனால் அங்கே வந்து நைட்டும் பகலும் ஹோட்டல் வைக்கணும். 4 மணி நேரம் தான் கேப்பு கிடைக்கும். பாத்திரம் கழுவிட்டு இருப்பேன். பாத்திரம் கழுவிட்டு இருந்தா ஒருத்தன் வந்து இங்கே சொல்லுவான், இந்த பார் சினிமாவில் சம்பாதிக்கிற காசை பார்த்து நீங்கள் வந்து எச்சி பாத்திரம் கழுவுது பார். நம்ம காதில் விழுவும். கண்ணில் தண்ணி வடிச்சிட்டு நான் கழுவிட்டு இருப்பேன் கொரோனா டைமில். ஏன்னா எவ்வளவோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. நமக்கும் குடும்பம் இருக்குது. நம்மளை நம்பி ஒரு சில பாதைகளில் நம்ம பயணம் பண்ணிகிட்டு இருப்போம். நம்மளை நம்பி 10 பேர் இருப்பாங்க. அந்த 10 பேர்த்துக்கு நம்ம சாப்பாடு போடணும். அப்படிங்கும்போது அந்த கமிட்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு பாதையில் பயணம் பண்ண வேண்டியிருக்கும், உழைக்க வேண்டியிருக்கும். நான் யாருக்கு தலைப்பொறி இது பண்ணல, யார் தாலியும் அறுக்கலை, யார்கிட்டையும் திருடல. என்ன வேலை இங்கே இருக்கோ அந்த வேலையை நம்ம செய்கிறோம். அந்த மாதிரி வேலை செய்யும்போது கூட என்னோட தகுதிக்கு தகுந்த வேலை தானே செய்ய முடியும். என்னால் வந்து என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமோ, எனக்கு என்ன தொழில் செய்ய தெரியுமோ அதை தான் நான் செய்ய முடியும். அப்போது நம்ம செய்கிற தொழிலவே நம்மளை டீஸ் பண்ணுவாங்க. அப்போது ஒரு நடிகருக்கு அதில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஏன் 6 மாதத்துக்கு முன்னாடி நான் ஆட்டோ ஓட்டினேன். இன்னைக்கு கூட என் பாக்கெட்டில் பணம் இல்லைன்னா போய் ஆட்டோ ஓட்டி ஒரு 1000 ரூபா சம்பாதிச்சிட்டு வரேன். நான் கவலையே பட மாட்டேன். ஜாலியாக போயிட்டே இருப்பேன். பேசுகிறவங்க என்ன வேணா பேசிட்டோம். ஆனால் சொல்லலாம், என்னை நிறைய பேர் இங்கேயே பார்த்துருப்பீங்க. நான் ஆட்டோ ஓட்டுறதை பார்த்துருப்பீங்க. சரியா? நான் பிஸ்னஸ் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. எல்லாமே பார்த்துருப்பீங்க. அப்புறம் அதனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இயக்குனர்களும் தயாரிப்பாளர்களும் இந்த மாதிரி பாதைகளை கடந்து வந்திருப்பாங்க தான். அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வழி மட்டும்தான் தெரியும். அடுத்தவங்களோட வழி தெரியாது. அதனால் நடிகர்லாம் நல்லா இருக்காங்கன்னு பேசாதீங்க. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க கஷ்டம் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். அம்மா அவங்க கூப்பிடும்போது சொன்னாங்க, எனக்கு அதுலேயும் பல பிரச்சனைகள் இருக்குது. சாப்பாடு ஏழைகளுக்கு கொடுக்கறதுல கூட பல பிரச்சனைகள் இருக்குது. அதை நான் நிறைய தடவை வீடியோலையும் மீடியாலையும் சொல்லிட்டேன். அதை திரும்ப திரும்ப நான் சொல்ல விரும்பல. அதனால் நல்லது செய்கிறது கூட இந்த உலகத்தில் கஷ்டம்தான். எல்லாமே கஷ்டம்தான். நம்ம தான் இஷ்டப்பட்டு அதுக்குள்ளே போகிறோம். நம்ம தான் கஷ்டப்பட்டாகணும். நீதிபதியே விலைக்கு வாங்கிறோன்னு ஒரு டைலாக்னா அதுக்கு இயக்குனர் பாராட்டணும் ஃபஸ்ட்டு. பாராட்டணும். ஏன்னா எனக்கு அந்த டைலாக் கேட்டோன்னே எனக்கு பகீர்னுச்சு. நான் சிவகாசியில் ஒரு சீன் வச்சுவிட்டேன். ஆனால் அந்த பேசுகிற டைலாக் வந்து வக்கீல் பேசுகிற டைலாக் தானே. ஆமாங்க. சிவகாசியில் நான் வக்கீல் வந்து ஒருத்தருக்கு டீ வாங்கி கொடுத்துட்டார். நான் ஒரு நகைச்சுவையாக வச்சுவிட்டேன். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் கோர்ட் இருக்கோ, திருச்சியில், தஞ்சாவூரில், மதுரையில், கும்பகோணத்தில், சென்னையில், செங்கல்பட்டில் எங்கெங்கெல்லாம் கோர்ட் இருந்துச்சோ அங்கெல்லாம் என் மேலே கேஸ் இருந்துச்சு. நான் வக்கீல் சொல்லிட்டேன்ல, என் மேலே மட்டும் இல்லை, என் மேலே நான் டைலாக் எழுதுன்னு நான் நடித்த பாவத்துக்கு விஜய் மேலேயும் கேஸ் போட்டாங்க எல்லா கோர்ட்லேயும். அவர் ப்ரொடியூசர், அவர் பாவம் இந்த டைலாக் எழுதுன்னு தெரியாது, எடுத்ததும் தெரியாது, படம் பார்க்கும்போது பார்க்குறாரு. அவர் மேலே கேஸ் 3 பேர் மேலேயும் எல்லா கோர்ட்லேயும் கேஸ் இருந்துச்சு.
அப்போ ஒரு வக்கீல ஒரு நகைச்சுவையா காட்டும்போதே எனக்கு எல்லா கோர்ட்லயும் நம்மளுக்கு கேஸ் இருந்துச்சு. இந்த மனுஷன் ஒரு வக்கீல் வந்து நீதிபதியே விலைக்கு வாங்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாருன்னா, உண்மையிலே இவர் வந்து 100 பேரரசுக்கு சமம் சார் அவரு. தைரியம் வேணும். ஏன்னா ஒரு டைரக்டருங்களுக்கு முதல்ல நாட்டுப்பற்று இருக்கணும் சார். நாட்டு மீது அக்கறை இருக்கணும் சார். மக்கள் மீது அக்கறை இருக்கணும் சார். ஒரு நல்ல கலைஞன். கலைஞன் வேற, வியாபாரி வேற.